2 டேஸ் பேக் நம்ம சேனலில் கருவேப்பிலை வச்சு ஒரு பொங்கல் வந்து செஞ்சுருந்தோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அதோட ஃபுல் டீட்டெயில் ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு குக்கரில் 1 கப் பாசிப்பருப்பு, 1 கப் அரிசி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. தாராளமாக தண்ணி சேர்த்து கூடவே கொஞ்சமாக சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 5 to 6 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 15லேருந்து 20 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிச்சிக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுமே ஒரு ஜாருக்கு சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். அண்ட் இப்போ இந்த மசாலா வந்து நம்ம ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். அதுக்கு மறுபடியும் அதே கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி நல்லா சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே 2 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா கீரி சேர்த்துருக்கேன். அது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ இந்த மசாலாவை பருப்பும் அரிசியும் வேக வச்சோம் இல்லையா, அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து இந்த கருவேப்பிலை தூர போட்டு சாப்பிடுவாங்க. அதில் நிறைய குட்னஸ் இருக்குது. ஸோ கருவேப்பிலை வந்து இந்த மாதிரி இன்ஃப்யூஸ் பண்ணி செஞ்சு கொடுங்க. டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.